வண்டி மாடுங்க. வண்டி மாடு பார்த்தீங்கன்னா 1 2 ஒரு 3 4 6 ஒரு 7 8 ஜோடி வந்து 10 ஜோடிக்கு வந்துருக்குங்க இன்றைக்கி வண்டி மாடு. எந்த ஊர்ல நீங்கள்? சீரங்கப்பட்டியா? வியாபாரிங்களா? சரி. ஒரு 7 வந்துச்சு. 3 கொடுத்துட்டீங்க, 4 இருக்கு. சரி சரி சரி. ரவி வியாபாரி மாடு கொடுக்க கட்டுப்படி ஆகலாம் சொல்லிட்டு அடம் முடிச்சுங்கிறாரு. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் கேஎஸ் ஜவாத் மலை பையன். இன்றைக்கி வாணிமணி தாங்க வந்திருக்கோம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணிப்படி வந்திருக்கோம். சனிக்கிழமை நடக்குங்க. வாரம் சனிக்கிழமை இந்த மாட்டு சந்தை நாட்டு மாட்டு சந்தைங்க. இங்கே நாட்டு மாடுகளும் வரும், கறவை மாடுகள், அதாவது கலப்பின மாடுகள் எல்லாமே இந்த சந்தைக்கு வரும். இந்த சந்தை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை காலையில் ஒரு 6 மணிலேருந்து ஒரு 8:30 9 மணி வரைக்கும் அந்த சந்தை வந்து நடக்குங்க. ஸோ அதுக்கு மேலே இந்த சந்தை நடக்காது, அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி பாருங்கள், கண்ணுங்கள்லாம் வந்து நல்லா தரமான கண்ணுங்க ஜவாது மலையிலேருந்து வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் நிறைய மாடுங்க வந்துருக்குது, போயிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வாணியம்படியில் பூவிதானம் வந்து கொண்டு வந்திருக்காருங்க. இது நல்லமா ஒரு பெரிய காளைங்க, நல்லா சரியான ஒரு கடை சேர்ந்த பல்லு தான். ஸோ மாடு வந்து நல்லா பெரிய மாடு கொண்டு வந்திருக்காரு. பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க. ஜாகிரி வியாபாரம் கட்டுப்படி ஆளவா கொடுத்துட்டேன். நல்லா வளர்ப்பு கன்றுங்க, காளை கன்று குட்டிங்க. 2 பல்லு தான். ஸோ நல்லா இருக்குதுங்க. பில்லில் ஒன்று, பிளாக்கில் ஒன்று, நல்லா அருமையாக இருக்குது. அவ்வளோ சொல்லியிருக்காங்க, கேட்போம் கிட்ட எவ்வளோ சொல்லியிருக்கு ஜோடி? ஆந்தா சரி சரி. அடி வந்து ஒரு 50 ரூபாய்க்கு மேலே தாங்க சொல்லியிருப்பான். நம்ம ஊர் தான், மலையிலேருந்து வந்தது தான். ஸோ விலை வந்து சொல்ல மாட்டாங்க வியாபாரி, அதனால் இங்கே இருப்பாங்க. சரியான கூலி ஒன்று எனக்கு சொன்னாங்க. கூலி ஒரு மாடு கூட வைக்கல, கம்முன்னு வெயிலே. நல்லா சரியான கூலிங்க. ப்ரீடுக்கு யூஸ் பண்ணலாம். நல்லா ஜவாது மலை மாடு தான் இதெல்லாம். இங்கேயா ஒரு கன்றுகள் ஒரு ஜோடி வந்து நிதிட்டு வேறு சேல்ஸுக்கு தான். காலை கன்றுகள் எவ்வளோ ப்ரோ முடிச்சு? 52 ஜோடியா? எங்கே போகுது ப்ரோப்பா? சரி சரி சரி. 52க்கு முடிஞ்சிருக்காங்க இந்த ஜோடி. திருப்பத்தூர் போதுங்களாங்க. ரவி வியாபாரி மாடு கொடுக்க கட்டுப்படி ஆகலாம் சொல்லிட்டு அடம் முடிச்சுங்கிறாரு. இந்த கண்ணுக்குட்டி பாருங்க 44 ரூபாய்க்கு வந்து சொல்லியிருக்காங்க.
வளர்ப்பு கன்று குட்டிங்க. ஒன்று வந்து கிடாரிங்க, ஒன்று வந்து சேங்கன்று, அதாவது காளைக்கன்று. ஸோ ரெண்டுமே 44,000 சொல்லியிருக்காங்க. சரியான சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க காலையில. ஒரு வழியா முடிச்சு அடம் முடிச்சு வாங்கிட்டாரு. வாணிபடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாடுங்க நிற்கிதுன்னா ஏதாவது ஒரு இந்த விசேஷ நாளுங்க, பண்டிகை நாளில் அப்போ மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மாடுங்க வந்து இருக்கும். இல்லைனா ஒரு 8 மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தை ஓரளவுக்கு எல்லா காலங்க. வண்டியில் வரக்குள்ள அடிச்சுனா அதான் 2 பேர் என்ன கேட்டாங்க ஆயிடுச்சு. இல்லை இவருக்கு தெரியாத கேளு. இந்த ஜோடியெல்லாம் வந்து நல்லா வளர்ப்பு கண்ணுங்க. இதெல்லாம் அந்த மேற்கத்திய கண்ணுங்க. பாரு ஜோடி எப்படி இருக்கு, பாரு அருமையாக இருக்கு. இதே ஒரு 40 ரூபாய்க்கு மேலே 50 ரூபா கிட்ட சொல்லுவாங்க. கண்ணுக்குட்டி நல்லா பெரிய கண்ணுக்குட்டியாக தான் இருக்குது. கிடாரி நல்லதாக இருக்குது. திருப்பதி அண்ணன் தான் வாங்குறத கேட்டுட்ருக்காரு. வீடியோ 20 ரூபாய்க்கு மேல் சொல்கிறாரா? அதான் 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 அவர் சொல்லிட்டு இருக்காராம். 25 ரூபா சொல்லிட்டு இருக்காராம். அப்படி 20 ரூபாய்க்கு மேலே தான் கேட்குறாங்களாம். அப்படியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வாணிபடி பொறுத்த மட்டும் இந்த மாதிரி கிடாரிங்க, நாட்டு கிடாரிங்க, பிள்ளைலையும் கிடைக்கும், செவலையும் கிடைக்கும். இன்றைக்கி ஓரளவுக்கு சந்தை கொஞ்சம் இருக்குது. இந்த டைம் வரைக்கும் சந்தை நடந்துகிட்ருக்கு. அது காசு கொடுக்குறேன். அது 2,500 காசில் விட்டுரு. 2,500 விடு. 800 போன போட்டு சமாசி. நல்லா கிடாரி கண்ணுங்க தான், பசுமாடுங்க, கிடாரி கண்ணுங்க எல்லாமே இருக்கும். இதெல்லாம் வயசான நாட்டு மாடுங்க. இதில் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் போகும். இதெல்லாம் எந்த ஊர்ல நீங்கள்? சீரங்கப்பட்டியா? வியாபாரிங்களா? சரி 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 சரிண்ணா 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 சார்.
இந்த கிடாரி தான். இந்த கிடாரிக்கு வந்து வியாபாரம் பேசிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ சொல்லியிருக்காங்க தெரியல. இந்த கிடாரி தாங்க, நல்லா இருக்குது, வளர்ப்பு கிடாரி. 23 என்ன சொல்லியிருக்காங்க இந்த கிடாரி. இங்கே 2 பசு ஒரு இருக்குது, ஜோடியாக இருக்குது. அவ்வளோன்னு தெரியலைங்க. முடிஞ்சா முடிச்சாண்ணா அது முடிச்சுங்களா? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? சரி சரி 55 தான். சரி 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 சரி. பல்லெல்லாம் சரி போய் பல்லெல்லாம் 2 பல்லு 4 பல்லு வளர்ப்புக்கு. சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. நானும் காவேரி மேனிமா 55 தான் சொல்லியிருக்காங்க. ஒன்று 2 1 4 1 அப்படின்னு இருக்காங்க. 55,000 வந்து சொல்லியிருக்காங்கல்ல. நிறைய வந்து இந்த கிராஸ் மாடுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். நாட்டு மாடுலேயே சரி. இங்கே பார்க்குறீங்களா அந்த ஒயிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிராஸ் தான். இல்லை பசு மாடுங்க. இதில் ஒரு 30 35 ரூபா போகுங்க. இதெல்லாம் காலை பாருங்கள், சேவலெல்லாம் நல்லா அருமையான சேவலை. கலர் வந்து சூப்பராக இருக்குது. பேப்பரில் போட்டுறேன். பேப்பரெல்லாம் இல்லைண்ணா. போறீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்கள் தானே அது? உங்கள் தான். சரி சரி. அண்ணா என்ன சொல்கிறாரு? எவ்வளோ சொல்கிறாரு அண்ணா? 35 பல்லுண்ணா? பல்லு சரி சரிண்ணா சரி சரி. இப்போ எங்கே அந்த இதெல்லாம் வச்சு அதெல்லாம் காடு செல்லில் சரியாப்பதா வேறு எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தியா? குள்ளமாக இருக்குது பசு மாடு. நல்ல ஒரு சூப்பரான கிடாரி ஒரு ஜோடி இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது. ஒன்று நிற்கிது பாயுதுக்குது. இன்னும் முடியல இல்லைன்னா அது முடியல. ஒன்றும் முடியலைங்க. 2மே கிடாரி நல்லா அருமையாக இருக்குது. பொடையில் ஒன்று இருக்குது, செவலில் ஒன்று இருக்குது. வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது, முடியல. பெரிய சைஸில் ஒரு காங்கேயம் காளை ஒன்று நிற்குது. வேணாம் என்ன ப்ரைஸ்ன்னு தெரியலைங்க. அண்ணா கிட்ட கேட்போம். எவ்வளோ சொல்லிடுறாங்க இது? அண்ணா எவ்வளோ சொல்லிடுறீங்க இது? 67. எவ்வளோ கேட்டாங்க? எவ்வளோ கேட்டிருக்காங்க? 57. சரி சரி சரி. பல்லெல்லாம் சரியாக போச்சு. பல்லு சரி பல்லு தாங்க. 67 சொல்லியிருக்காரு. 57 வரைக்கும் கேட்டிருக்காங்க. இந்த ஒரு பசு இருக்குது பாருங்கள். அழகான பசு தான். நல்லா ஹைட்டு வெயிட் இருக்குது. நல்லா தரமாக இருக்குது பசு மாடு. இது ஒரு 40+ சொல்லுவார்னு நினைக்கிறேன் அண்ணன். பாருங்க சூப்பராக. வணக்கம் என் மூஞ்சி பாரு. நம்ம மீசக்காரிங்க வியாபாரி அந்த பக்கம் இருக்காரு, இந்த பக்கம் இருக்காரு. இன்றைக்கி இந்த பக்கம் இருக்காரு. இன்றைக்கி எத்தனை வந்தீங்க? எத்தனை? ஒரு 7 வந்துச்சு. 3 கொடுத்துட்டீங்க. 4 இருக்குது. சரி 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 சரி. ஒரு 3 இருக்கா, 4 கொடுத்துட்டாராம்.
நீ ஒன் டல்லு தான் வியாபாரம் டல்லு ரொம்ப டவுனு வண்டி மாடுங்க. வண்டி மாடு பார்த்தீங்கன்னா 1 2 ஒரு 3 4 6 ஒரு 7 8 ஜோடி வந்து 10 ஜோடிக்கு வந்துருக்குங்க இன்றைக்கி வண்டி மாடு. இதெல்லாம் பாருங்க தரமா. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க இது? நீங்கள் வாங்கிறதுக்காக பார்த்துருக்கீங்களா? எப்படியோ ஒரு 1.25 சொல்லுவாங்களா? எப்படியோ ஒரு 1.25 இந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து சொல்லுவாங்கன்னா அந்த மாடு நல்லா பெரிய மாடு தாங்க, தரமாக இருக்குது பாரு. இருக்கிறதுலே கொஞ்சம் நல்லா தரமான காளைகள் அப்படியே சொல்லலாம். வண்டி காளைங்க இருக்கிறது எல்லாமே ஒரு ரூபாய்க்கு மேலே தாங்க, ஏன்னா கம்மி கிடையாது. எல்லாம் தரமான காளைங்க தான் இருக்குது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும். வணக்கம் 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 வணக்கம். ஏன் எங்கே நின்றுக்கிறீங்க? முடிஞ்சிச்சா? பார்த்துட்டு இந்த கிடாரி கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22,000 வந்து கேட்டுட்ருக்காங்க. நல்ல வளர்ப்பு கிடாரி, அருமையான கிடாரி, மயிலால் சூப்பராக இருக்குது. கைஸ் இந்த பக்கம் ஃபுல்லாக எல்லாம் கறவை மாடுங்கள்லாம் கட்டி வச்சுருப்பாங்க வாணிமடி சந்தையில். சந்தை ஓரளவுக்கு கலைஞ்சிச்சிங்க. இப்போது கிட்டத்தட்ட 9 மணி ஆக போகுது. சந்தையெல்லாம் வந்து கலைஞ்சிச்சு. முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தது. இந்த கண்ணுக்குட்டிங்க, ஜெர்சி கண்ணுக்குட்டிங்க மட்டும் இன்னும் இருக்குது. கொஞ்சம் இன்னும் ஒரு 6-7 கண்ணுக்குட்டிக்கு மேலே இருக்குது. ஒரு சில கண்ணுக்குட்டிங்களாம் அங்கே பார்த்தீங்கன்னா ஹெச்எப் கண்ணுக்குட்டி கொஞ்சம் இருக்குது. அப்புறம் ஹெச்எப்பில் இதெல்லாம் இன்னும் ரேட்டு கட்டுப்படி ஆகாமல் நிற்குது. நல்லா இருக்குங்க. குட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்குட்டி தான் நிற்கிது, மற்ற எல்லாம் சேல் ஆயிடுச்சு. ஒரே 12 மாதம் சமைச்சுது. 12 மாதம் குட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால் இடிச்சுன்னா சம்பளத்து ஓட்டி பாட்டு முன்ன புடிச்சு கால் இடிச்சுன்னா மாறி கிட்டே புடிச்சு சும்மா உடனே அடிக்கிறது தெரிப்பதா? உடனே அடிக்கிறது தெரிப்பதா? 4 நாளைக்கு போனதுனால தான் தெரியும். உடனே தெரியாது. 4 நாளைக்கு போனதுனால தான் தெரியும். கொடு. இந்த கண்ணுக்குட்டி தான் பேசிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ சொல்கிறாங்களா? என்ன ஏண்ணா என்ன எவ்வளோ சொல்கிறேன்? ஓகே தெரிலன்ட்டாரு. எவ்வளோ சொன்னார்ன்ட்டு இருக்கக்கூடிய மாடுங்க தான். பால் எவ்வளோ இல்லை? 14 லிட்டரு பால். இன்னும் ஒரு 13 நாள் அது கன்று. கொஞ்சம் தைரியமாக்காரன் எந்த படம் அதெல்லாம் என்ன பாருங்க தைரியமாக்காரன். ஏப்பா அந்த பகவான் இவன் 10 காரம் உண்ணா ஒழுங்கிட்டு உண்ணா அது பண்ணிடலாம். அந்த பகவான் அது என்ன பண்ணுறது? ஏய் கம்மிடா
ரேட்டு இன்னும் சொல்லலைங்க, வியாபாரம் பேசிகிட்டு இருக்காங்க. 11 லிட்டர் பால் கறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கிற 2 மாடும் நல்லா பெரிய பெரிய மாடுங்க. எப்படி பார்த்தோன்னா ஒரு 50 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு மேலே தாங்க சொல்லுவாங்க. நிச்சயமாக கூட போகும். பெரிய சைஸ் பெருசு. அண்ணா ஒருத்தர் சொல்லலாம் எந்த ஊர்ண்ணா நம்மளுது? சரிண்ணா வாங்கிட்டீங்களா? இன்னும் இல்லைண்ணா பார்த்துருக்குது. சரி இன்னைக்கு அப்படி பரவாயில்லைங்களா? எப்படி இருக்கு? பரவாயில்ல. ஆ சரி, தேங்க்ஸ். பாருங்க, ஜெர்சி குட்டி 2 இருக்குது. ஒரே மாதிரி இருக்கு, கொம்பு வச்சுட்டு இருக்கு பாருங்க. எவ்வளோ ப்ரோ சொல்லியிருக்கேன்? 20. 20,000 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க இந்த குட்டிங்க 2. ஜவ்வாது மலை பையன் கைஸ் இங்கே பார்த்துட்டு இருக்க ஃபுல்லாக எல்லாம் ஜவ்வாது மலை கண்ணுங்க தான். ஃபுல்லாக செவலில் ஒரு 4 இருக்குது, பிளாக்கில் ஒன்று இருக்குது. ஃபுல்லாக எல்லாம் ஜவ்வாது மலைலேருந்து கொண்டு வந்து தான் வாணிமேடிக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாரு கண்ணு. இந்த மாதிரி கண்ணுங்கள்லாம் வந்து வாணிமேடியில் தாங்க கிடைக்கும். ஜவ்வாது மலை இருக்கிறது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வாணிமேடியில் தான் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி கண்ணு குட்டிங்களாம் எல்லாமே காளை கன்று குட்டி தான். ஒன்று மட்டும் தான் கிடாரி, இந்த பிளாக் மட்டும். நம்ம ஊருங்க ஜவ்வாது மலை கண்ணுக்குட்டி காலை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? குள்ளமா வதிக்குதா, கடிக்குதா, ஏதாவது பண்ணுதா? தம்மன் இருக்கும் போது கவர் வேணா எடுத்துக்க வாய திங்காம வாங்கி வாயா. சேட்டை பண்ணுதுங்க, சேட்டை. அந்த கண்ணுக்குட்டியை போய் முட்டுது.